புதுசா பிறந்த ஃபீலிங்குமா சிரிச்சாட்டு ஈலிங்குமா கனகா லவ் காலிங்குமா என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல டீலிங்கு பண்ணாதமா. Why black? Sham black. ஹலோ சௌந்தரராஜன். இந்த வாரத்துக்கான சினி அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்ங்கிறது இருக்கு. ஸோ லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ. ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமால இருந்து போவோம். எல்ஐகே படத்துக்கான ரிலீஸ் டேட்டை ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி அதுல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1 வீக் வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி April 3 இருந்து இப்போதைக்கு April 10 வந்துட்டு படம் போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஆல்சோ அடாவடி அப்படிங்கிற சாங்கையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாட்டு பயங்கரமா இருந்துச்சு, பயங்கர வைபா இருந்துச்சு. இதுல வந்துட்டு ஹைசன்பர்க்குமே லிரிக்ஸ் எழுதியிருக்காப்புல. நம்ம லோக்கியன் அணியோடைய லிரிக்ஸ்ல ஹைசன்பர்க் எல்லாமே இங்கிலீஷ் பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் லிரிக்ஸ் எழுதுவாரு. இந்த பாட்டுல சில இங்கிலீஷ் லிரிக்ஸ் இருக்கு, அது எழுதியிருப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாட்டு உண்மையிலே பயங்கரமா இருந்துச்சு. அடுத்த ட்ரெண்டிங் இந்த பாட்டு தான் ஒரு வாரத்துக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த வாரம் குட் ஃப்ரைடேல வந்துட்டு ரிலீஸ் ஆகிற படங்களை தொடர்ந்து அடுத்த வாரம் ஃபுல்லுமே எல்ஐகேவோடைய பேச்சு தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா 23rd எலெக்ஷனுங்கிறதுனால அடுத்து எல்ஐகேவோட டாமினேஷன் இந்த 10 டேஸ்க்குங்கிறது இருக்கும். பார்ப்போம். அடுத்தது ஃபேஸஸ் ஆஃப் கரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி இந்த படத்துக்கான அஃபிஷியல் கேஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மமிதா பைஜு, KS ரவிக்குமார், கருணா, சுராஜ், ஜெயராம் இவங்க எல்லாமே நடிக்கிறாங்க. அண்ட் பிருத்வி பாண்டியராஜ் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்காரு. இவர் வந்துட்டு நம்ம பாண்டியராஜ் சாரோடைய பையன். ஸோ பாண்டியராஜ் சார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ரெட்பை துணை படத்துல வந்துட்டு ஆதிராவுடைய மாமா கேரக்டர் வந்துட்டு பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் தான் ஒரு சீனியர் ஆக்டர். அவருடைய பையன் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஆனால் ஒரு பராசக்தி படத்துலயுமே நீங்க பாத்திருப்பீங்க, ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டரா வருவாரு பேக்கரி வச்சுட்டு. அடுத்து நீலிதா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு மேரேஜ், அந்த மேரேஜுக்கு நடுவில் ஒரு வாருங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அந்த வார்ல இருந்து இந்த மேரேஜ்ல இருக்கக்கூடிய அத்தவங்க எல்லாமே எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு சர்வே த்ரில்லரா தான் இருக்க போகுது. நான் ரொம்ப கிராண்ட் மேரேஜ் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆல்ரெடி இவங்க ரொம்ப கஷ்டமான நிலைமையில தான் இருக்காங்க. வாருக்கு நடுவில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் தான் இந்த கதை நடக்குது. ஸோ இந்த வார்ல இருந்து எப்படி இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆகுறாங்க அப்படிங்கிறத கதையை காமிச்சப்பட்டிருக்கு. அண்ட் இதுல இந்த ட்ரெய்லர்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. There is no final victory in war அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ட்ரூ. அடுத்து லீடர் படத்தோட ஆக்ஷன் ட்ரைலர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ஸ்டோரி வந்துட்டு ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெம்ப்ளேட்ல ஏகப்பட்ட படங்கள்ங்கிறது வந்துகிட்டு இருந்துச்சு. இதுல இருக்கிற சில விஷயங்களை மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன டெம்ப்ளேட் அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு ஸ்டார்டிங்ல லைனா கொலை பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாரு. எதுக்காக பண்றதுங்கிறதுலாம் தெரியாது. ஹீரோ ஒரு வில்லன் மாதிரி நமக்கு போர்ட்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் ஒரு போலீஸ் கேரக்டர் வரும், இல்ல ஏதோ ஒரு ஆஃபீஸர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருவாரு. ஸோ அவர் வந்துட்டு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாரு. ஸோ ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமா அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ போற போக்குல ஹீரோடைய ஃபிளாஷ்பேக் என்னங்கிறத சொல்லி அதோட ஃபைனல் ரிவெஞ்சுங்கிறத கம்ப்ளீட் பண்ற மாதிரி முடிப்பாங்க. ஸோ அந்த ஃபிளாஷ்பேக்ல ஒரு எமோஷனலை வச்சு அந்த படத்தோட எண்டிங்கிறது இருக்கும். இது ஒரு டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் ஏகப்பட்ட படங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த டெம்ப்ளேட் வந்து சேச்சுரேட் ஆயிருச்சு. ஸோ அதே டெம்ப்ளேட்டை இப்போ திரும்பி எடுத்துட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நம்ம செந்தில்குமார். இந்த டெம்ப்ளேட் இப்போ ஒர்க் ஆகுமான்னு கேட்டா எனக்கு என்னமோ ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இப்ப வந்துட்டு நிறைய பேர் அந்த மாதிரி சமயங்கள்ல வந்த படங்கள் தான் இப்ப வர்றது கிடையாது, அது மாதிரி படங்கள் வர்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை ஃபீல் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை இந்த காலத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட மாத்தி கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். கருடனே கொஞ்சம் கூட பழைய டெம்ப்ளேட்டான கதை தான். ஸோ படம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். ரியோவுடைய 7th ஃபிலிம்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. டைரக்ஷன் பை கார்த்திகேயன் BK. இவரோட டெபியூ இவர் வந்துட்டு டெபியூ இந்த படத்துல. அண்ட் கேஸ்ட் வந்துட்டு ரிவீல் பண்ணிருக்காங்க. சொர்க்கவாசல் ஹீரோயின் சானியா ஐயப்பன் ஃபீமேல நடிக்கிறாங்க. அண்ட் மலையாளம் ஆக்டர் அஜு வைகேஸ் வந்துட்டு இருக்காரு. அண்ட் RJ விஜய் நம்ம கிஸ் படத்துல கேமரா வந்திருப்பாரு, அவர் நடிச்சிருக்காரு. அண்ட் சிங்கம்புலி நடிச்சிருக்காங்க. மியூசிக் வந்துட்டு திபு பண்றாரு. ஸோ பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் 29 படத்தோடைய செகண்ட் சிங்கிள்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. மேன்ஷன் குத்து அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் ஆகுது. April 1 ஃபுல் ஸ்டே முன்னிட்டு ரிலீஸ் ஆகுது. சூரியோட 7வது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்திருக்கு. ஸோ ஒரு டேக்லைன் மட்டும் தான் போட்டிருக்காங்க. பிளட் ஃபாலோட் தி ஃப்ளட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு டேக்லைன் போட்டிருக்காங்க. டைரக்டட் பை அயலான் இன்டர்நேஷனல் படத்தோட டைரக்டர் ரவிக்குமாரோட டைரக்ஷன். தலைவர் வந்துட்டு சைஃபை ஜானர் வந்து ஆக்ஷன் ஜானருக்கு தாவிட்டாரு போல இருக்கு. ஸோ இவருடைய ஆக்ஷன் படங்கள்ங்கிறது என்ன மாதிரி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த பக்கம் ஒரு போஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, போஸ்டர்ல ஒரு கேலண்டர் December 2015 போட்டிருக்கு. 2015 டிசம்பருங்கிறது தெரியும். ஒரு பயங்கரமான ஃப்ளட் இன்சிடென்ட்ங்கிறது நடந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி படமா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். அதை தொடர்ந்து வந்துட்டு கெளுத்தி அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். என்ன எழவி அது ஜோக் இல்ல இல்லையா? இவரை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தெரியல. இவருடைய ஒரு பாட்டு வெற்றிவேல் அப்படிங்கிற ஒரு முருகன் சாங்கோட NOCயை வந்துட்டு
RKFஐ சேயன் படத்துக்காக வாங்கியிருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இது ஜஸ்ட் ரூமர் தான், மேபி இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா மஜாவா இருக்கும். ஸோ அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்ங்கிறது அந்த தமிழ் சினிமாவுக்குள்ள எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு டாமினன்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி போன சினி அப்டேட்ஸ் வீடியோல சொல்லியிருந்தேன், காந்தா படத்துல மாண்டமன்னன் காவியம்ங்கிற கேபர் வாசிகளோட இண்டிபெண்டன்ஸ் ஆக வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்துட்டு இப்ப வெற்றிவேலோட என்எஸ்சி வாங்கியிருக்காங்க போது இண்டிபெண்டன்ட் மியூசிக்ங்கிறது இந்த சினிமாவை எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிறத தெளிவா காட்டுற மாதிரி இருக்கும். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி. அதை தொடர்ந்து அப்படியே நேஷனல் சினிமாவுக்கு போனோம் அப்படின்னா பெத்தி பெஹல்வான்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி இந்த படம் வந்துட்டு மல்யுத்தத்தை பேஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரிவீல் பண்ணிருக்காங்க. ஸோ பெத்தி படம் இஸ் மல்யுத்தம் ஃபிலிம். இதுவரையும் அது கிரிக்கெட் பேஸ்ட்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போதைக்கு அதை வந்துட்டு மல்யுத்தம் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பாப்போம் என்ன மாதிரி இருக்கு இந்த படம் சொல்லிட்டு. அடுத்தது ராமாயண படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் வந்துட்டு 2 ஏப்ரலுக்கு ரிலீஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஹனுமான் ஜெயந்தியை முன்னிட்டு ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. துரந்தர் 3 வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எஸ், துரந்தரோட இன்னும் சில ஸ்டோரிஸ்ங்கிறது சொல்லப்படாம இருக்கு. அதை ஒரு சீரீஸா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்களாமா. அந்த சீரீஸ் கூடிய சீக்கிரம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐம் நாட் சீரீஸ் பர்சன், பட் ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா பாக்குறேன். பார்ப்போம். வாழை மலையாள படம் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? டீனேஜ்ல ஜாலியா தப்பு பண்ற பசங்க அதுல இருந்து என்ன கத்துக்கிறாங்க, ரியாலிட்டியில வரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்றாங்க, அதை தொடர்ந்து உங்களோட கேரக்டர்ங்கிறது எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. சோ அந்த படத்தோட எண்ட்லயே வந்துட்டு அடுத்த கேங் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கேங் காமிச்சு அந்த கேங்கான ஸ்டோரி தான் டெவலப் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அந்த படத்தோட எண்ட்ல ஒரு செகண்டா ஒரு புது கேங் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வாழை 2 அப்படின்னு டைட்டில் போட்டு தான் முடிச்சிருப்பாங்க. சோ இப்போதைக்கு அந்த ஸ்டோரி, அந்த செகண்ட் கேங்கோட ஸ்டோரி தான் இந்த வாழை 2 படத்துல நம்ம பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ இதுக்கான அஃபிஷியல் ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ மறக்காம செக் பண்ணுங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை தொடர்ந்துட்டு பைக்கர் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஹீரோ வந்துட்டு ஒரு மோட்டார் சைக்கிள் ரேசர். அவரோட ட்ரெயினர் அவரோட அப்பா தான். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். இவனை சாம்பியன் ஆக்கணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காரு. ஸோ முக்காவாசி நேரம் அப்பாவா இல்லாம ஒரு ட்ரெயினராகவே இருந்து அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அவனுக்கு இதுல விருப்பம் இல்லைனாலுமே அதுல அவன் இது பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்க அப்பாவுக்காக. ஸோ அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற அந்த எமோஷனல் டிராமாவையும் பேஸ் பண்ணி இவன் எப்படி இந்த ரேஸ்ல ஜெயிக்கிறான் அப்படிங்கறத பேஸ் பண்ணி கதையா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூவை பேஸ் பண்ண படங்கள் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ எம் எக்ஸைட்டட். பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து அப்படியே இன்டர்நேஷனல் சினிமாக்கு போனோம் அப்படின்னா டேர்டெவில் சீசன் 2க்கான ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஐம் நாட் சீரிஸ் பர்சன். ஸோ முடிஞ்சா இந்த சீரிஸ் வந்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா செப்பரேட்டா அந்த சீரிஸ் பத்தி ஒரு வீடியோ வந்துட்டு போடுறேன். நெக்ஸ்ட் வீக் 2 எபிசோட் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது டேரக்டா பனிஷர் தி லாஸ்ட் கில் அப்படிங்கிற ஸ்பெஷல் பிரசன்டேஷனுக்கும் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்க்கும் லீட் ஆக போகுது. ஸோ இந்த சீரிஸ்ல நடக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸ் ஏதாவது திருப்பு முனைகள் விஷயங்கள் நடந்தா மட்டும் அதை சினி அப்டேட்ஸ்ல சொல்றேன். ஸோ இந்த எபிசோடோட எண்ட்ல வந்துட்டு டேர்டெவில் யாரு அப்படிங்கிற விஷயம், மேட் மார்டாக் தான் டேர்டெவில் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு AVTF ஆன்டி விஜிலன்டி ஃபோர்ஸுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு அடுத்த எபிசோட்ல காட்ட போறாங்க. பார்ப்போம். அண்ட் காமிகான் வின்டர் நம்ம நெருங்கிட்டு இருக்கிற அந்த சமயத்துல வந்துட்டு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கான செகண்ட் ட்ரெய்லர் ஆர் ஒரு ப்ரோமோ வந்துட்டு அந்த காமிகான்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. பாப்போம் வருதா இல்லைன்னு சொல்லிட்டு. ஆல்சோ இந்த வாரம் வந்துட்டு வண்டர்மேன் சீசன் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. வண்டர்மேன் சீசன் 1 என்னன்னா பார்க்கல. இந்த வாரம் தான் ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் பார்த்திருந்தேன். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த சீரிஸ் ஃபுல்லா பார்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். எல்லாமே அரை மணி நேரம் எபிசோடா இருக்கிறதுக்கு குட்டி குட்டியா இருக்கு. பட் கொஞ்சம் டைம் வந்துட்டு எனக்கு இதா இல்லை, ஏன்னா மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்ததுனால. ஸோ இந்த வாரம் முடிச்சுட்டு அடுத்த சினி அப்டேட்ஸ் வீடியோவுக்குள்ள இந்த சீரிஸ்க்கான ஒரு செப்பரேட் வீடியோ வந்துட்டு போட ட்ரை பண்றேன். ஸோ ரொம்ப பிரைட்டா ரொம்ப வைப்ரண்டா இருந்துச்சு அந்த சீரிஸே, அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு. ஸோ பார்ப்போம் இந்த சீசன் 2ங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மூன் நைட் சீசன் 2 ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கு. அதான் கொடுக்கவே மாட்டேங்கிறேன் அந்த மார்வல். பார்ப்போம். அதை தொடர்ந்து வந்துட்டு ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசபர் ஸ்டோன் அப்படிங்கிற சீரிஸ்க்கான ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்துட்டு வந்திருக்கு. ஐம் நாட் பிக் ஃபேன் ஆஃப் ஹாரி பாட்டர். பார்த்திருக்கேன் அவ்வளவுதான். சோ இந்த ரீபூட்ல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ட்ரைலர் இஸ் குட். அந்த படத்தோட ஸ்டோரியா அப்படியே வந்துட்டு எடுத்திருக்காங்க. புக் அக்யூரேட்டாவும் பயங்கரமா இந்த படத்துல சொல்லப்படாத விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலா சொல்ல போறதாவும் சொல்லிருக்காங்க. கேஸ்டிங் நல்லா இருக்கு எக்ஸப்ட் ஹெர்மைனி அண்ட் செவரஸ் ஸ்னேப். ஹெர்மைனி கேரக்டர் வந்துட்டு படத்துல பயங்கர கியூட்டா இருப்பாங்க. புக்ல எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. படத்தை பொறுத்தவரையும் புக் அக்யூரேட்டாங்கிறது எனக்கு தெரியல. எம்மா ஸ்டோன் நேச்சுரலாவே அங்க ரொம்ப அழகா இருக்கறனால அப்படி இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் இந்த சீரீஸ்ல வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு பக்கத்து பொண்ணுங்கிற மாதிரி தான் அந்த கேரக்டர் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவங்களை விடவும் வந்துட்டு ஹாரி பாட்டரோட இந்த ஒய்ஃபா கேரக்டரா வருவாங்கல்ல. ஸோ அந்த சின்ன வயசுல இருந்தே அவங்களும் அந்த ஸ்கூல்ல இருக்கதான் செய்வாங்க. அந்த கேரக்டர் வந்துட்டு பயங்கர அழகா காமிச்சிருக்காங்க. ஸோ மேபி ஹெர்மைனி எப்படி பார்த்தாலும் வந்துட்டு ஹாரி பாட்டர் ஜோடி கிடையாது, அவங்க மெயின் லீடு கிடையாதுங்கிறதுனால வந்துட்டு இப்படி கேஸ்ட் பண்ணாங்களா, இல்ல புக்ல இப்படிதான் இருந்துச்சா என்னங்கிறது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் செவரஸ் ஸ்னேப்பை பொறுத்து அவர் வந்துட்டு ஒரு பிளாக் ஆக்டரை வச்சு கேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எதுக்குன்னு கேள்வி கேட்கற மாதிரி தான் இருந்துச்சு. பேச போனா இதை பத்தி ரொம்ப இதா போகும். சரி விடுங்க, அடுத்துக்கு போவோம். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் 85 அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ சீசன் 2க்கும் சீசன் 3க்கும் நடுவில் நடக்கிற ஒரு கதையாக தான் இந்த ஸ்டோரியை செட் பண்ணியிருக்காங்க. ஒரு புது கேரக்டருமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, நிக்கி பாக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேரக்டர் வந்துட்டு இந்த சீரீஸ்ல ஒரு வெப்பன் சப்ளையர் மாதிரி வந்துட்டு கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வி நீட் சம் கியர்னு சொல்லிட்டு சில வெப்பன்ஸ் எல்லாம் அவங்களை வந்துட்டு கொண்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம்
ஸ்டீவ் வாரிங்டன் வந்துட்டு இதுலயே இந்த சீரிஸ்ல வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிறாரு. ஸோ அவரையுமே காமிச்சிருக்காங்க. பாப்பா அந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது இந்த சீரிஸ்க்கு என்னன்னாலுமே தெரியல. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே அடுத்தடுத்த 3rd சீசன் 4th சீசன் பத்தி பேசாத போது இது மேபி எழுதி வச்சு எடுக்க முடியாம போய் அதை இப்போதைக்கு சும்மா ரிலீஸ் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பார்ப்போம் இது கேனானா இல்லையான்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ஷன் படங்கள் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு ரொம்ப அமேசிங்கான படம். ஒரு ஆக்ஷன் டைரக்டர் தான் வந்துட்டு இந்த கான்செப்ட் வந்துட்டு யோசிச்சுட்டு கொஞ்சம் கூட டைரக்ஷன் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த படத்தை பண்ணியிருந்தாரு. எக்ஸ்ட்ராக்ஷன் 1 ஒரு அமேசிங்கான படம். ஸோ பேசிக் கான்செப்ட் பொறுத்தவரையும் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் டீம் அப்படிங்கிறவங்க ஒரு மெர்சனரி டீம், கொலை பண்றவங்க, காசுக்காக கொலை பண்றவங்க தான் மெர்சனரின்னு சொல்லுவாங்க. பட் இந்த டீம் எப்படின்னா காசு கொடுத்தீங்கன்னா யாரை வேணாலும் எங்க வேணாலும் போய் காப்பாற்றுவோம். எவ்வளவு ஆபத்துல இருக்கிற ஆட்களை வேணாலும், எவ்வளவு மிலிட்டரி சப்போர்ட்டோட பாதுகாப்பா இருக்கிற ஆட்களை கூட கடத்திட்டு வருவோம், ஆறு காப்பாத்தி கூட்டிட்டு வருவோம் அப்படிங்கறத இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் டீமோடைய பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இதுல வந்துட்டு கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் இந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ல 2 கேரக்டர்ஸை வந்துட்டு காப்பாத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த காப்பாத்துற மிஷின் தான் இந்த ஹோல் படம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் லைன். ஸோ இப்போதைக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் 3யோட ஒர்க் வந்துட்டு நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு நடுவுல கொரியன் சைட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன், ஏன்னா இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் டீம்ங்கிறது அமெரிக்கன் சைட்ல இப்போதைக்கு கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து காமிச்சிருக்காங்க. அதை தாண்டி வேற நாடுகளையும் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் டீம்ங்கிறது இருப்பாங்கல்ல. ஸோ இப்போதைக்கு கொரியன் சைட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் தி டைகோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க டைட்டில். ஸோ இந்த படத்துல வந்துட்டு நம்ம தலைவர் டான் லீயை வந்துட்டு கேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இவரு இந்த படத்துல எக்ஸ்ட்ராக்ஷனுடைய அந்த மெயின் லீடா வருவாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட வாரத்துக்கான எல்லா அப்டேட்ஸுமே முடிஞ்சு. வேற ஏதாவது ஒரு அப்டேட்ஸா மிஸ் பண்ணியிருந்தாலும் நான் தப்பா சொல்லியிருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சின்ன அப்டேட்ஸ் இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்துட்டு கீழே இருக்கு, அதை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இன்ஸ்டாகிராம்ல லிங்க் இருக்கு, அதை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. எடிட்டரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட லிங்க்குமே கீழே இருக்கு, அதை மறக்காம ஃபாலோ பண்ணி அவனுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுக்கறனாலுமே கொடுக்கலாம் நீங்க. சோ உங்களை நான் வந்துட்டு இன்னொரு வீடியோல வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ரஜன். பை.